அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃபஸ்ட் நாள் நல்லபடியாக தீபம் வந்து ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அம்மா வீட்டில் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். சின்ன வயசுலலாம் எல்லோரும் அகல் விளக்கு தான் ஏற்றுவாங்க. ஆனால் அந்த மெழுகுவர்த்தி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்போ வந்துட்டு யார் வீட்டிலலாம் வச்சுருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கோயிலில் உட்காந்து ஏற்றிட்டு இருப்போம். அது ஒரு விளையாட்டாக எங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நினச்சா கூட சிரிப்பு தான் வரும். ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படிலாம் நினைக்க முடியாது. மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் அகல் விளக்கு தான் எல்லோரும் ஏற்றுறாங்க. மெழுகுவர்த்தி தீபம் வந்து ஏற்றுறது கிடையாது. அகல் விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் கூட. ஆனால் மலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா தான் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவோம். அதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுருவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்துட்டு தீபம் தான் ஏற்றினோம். ஆனால் ஃபுல்லாக மழை அப்படின்றதுனால மாடியிலலாம் வைக்க முடியல. வீட்டுக்குள்ளே அப்புறம் கொல்லப்புறம் அந்த ஃபுல்லாக வந்து வச்சு சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியமே வந்து பால் பாயாசமும் அதுக்கப்புறமா கொலக்கட்டையும் வந்து பிடிச்சோம். பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நல்லபடியாக கார்த்திகை தீபம் ஃபஸ்ட் நாள் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்க